எவ்வளவு பணம் செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவருக்கு என்னோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அது என்னால தாங்கிக்க முடியாது. டோன்ட் வரி சார், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க நம்பிக்கை போங்க சார். தேங்க்யூ டாக்டர். ஓகே. மதனண்ணா, அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு, அவர் தானே நம்ம சக்திக்கு பார்த்த மாப்பிள்ள? ஆமா சர்வேஷ், அவர் தான் சக்தியை கட்டிக்க போற மாப்பிள்ள. அந்த ஆளோட சட்டையை பிடிச்சி உன் தம்பி பண்ண அநியாயத்தை பாருன்னு கேக்குறேன். இப்படி ஆத்திரப்படுவீங்க? பொறுமையா இருங்க. எதுக்கு பொறுமையா இருக்கணும்? இல்ல கேக்குற, எதுக்கு பொறுமையா இருக்கணும்? இந்த ஆளு உண்டுலன்னு பண்ணாதான் கீர்த்திக்கு அவளோட தம்பிக்கும் பாடம் புகட்டின மாதிரி இருக்கும். ஜெய், முதல்ல 2 பேரும் உள்ள போங்க. முடியாது மாமா, முடியாதுண்ணே. இதுக்கு நியாயம் கேட்டே ஆகணும். சொன்னா கேளு ஆனந்த். எதுவும் பேசாதையும் கொஞ்சம் அமைதியா இருமா ப்ளீஸ். என்ன? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஹாய் மதன். ஹலோ. உங்களை இங்க பாப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் உங்களை நிச்சயத்தன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் உங்களை பார்க்கறேன். இவங்க சார், இவரு சர்வேஷ் என்னோட சகல, ஆனந்த் என்னோட பிரதர் இன் லா. ஓ ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஹலோ. ஹாய். ஆமா, எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லையா? யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? பாத்தியாண்ணா, என்னம்மா பேசி நடிக்கிறான் பாத்தியா? கீர்த்தி சொல்லிதான் இங்க வேவ் பக்கம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னாச்சு மதன், ஏன் தயங்குறீங்க? ஹாஸ்பிட்டல்ல யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? சொல்லுங்க. ஆமா, என்னோட வைஃப் பூமிகா அட்மிட் ஆயிருக்காங்க. உங்க வைஃபா? என்னாச்சு உங்களுக்கு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, ஆக்சிடென்ட்டா? எப்படி நடந்தது? எந்த வார்டில் அட்மிட் ஆயிருக்காங்க? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வந்து பார்க்கலாமா? வாங்க. போதுமாக்கா? பூமிகா. பூமிகா, இப்போ எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் முதலே வந்து பார்த்துருப்பேன். ரொம்ப நடிக்கிறான் சர்வேஷ், தெரியாமல இங்க வந்திருப்பான். ஆனந்த், இப்ப நம்ம கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு தான் போக போறான். ஹேய், நாங்க இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லல. சக்தி அக்காக்கும் அர்ச்சனா அக்காக்கும் கூட இத பத்தி தெரியாது. தயவு செஞ்சு இத பத்தி அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். சரி, புரியுது. சரி, உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? நானும் ஸ்ரேயாவும் ஸ்கூட்டில போயிட்டு இருந்தோம். பின்னாடி இருந்து ஒருத்தன் பைக்ல இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். அடப்பாவி, யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. மாமா சொல்லுங்க மாமா, ஆக்சிடென்ட் பண்ணது உன் தம்பி தான்னு சொல்லுங்க. இப்ப எதுக்கு நடந்ததை மூடி மறைக்கிறீங்க? அவர்கிட்ட சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சொல்றேன். ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா தைரியமா சொல்லுங்க. ஏன் இப்படி சைகையில பேசிக்கிறீங்க? வெளிப்படையா சொல்லுங்க. ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு மட்டும் சொல்லுங்க. என் சிஸ்டர் டிசிபி, உங்களுக்கு தான் தெரியுமே. அவகிட்ட சொன்னா முட்டிக்கு முட்டி தட்டி அந்த ஆக்சிடென்ட் பண்ணவன உள்ள தூக்கி வச்சிருவாங்க. நாம எவ்வளவு நெருங்கிய உறவு முறை ஆயிட்டோம். இதை கேள்விப்பட்டதும் நான் சும்மா விட்டுற முடியுமா? அவ்வளோ ஏன் ஸ்ட்ரெயிட்டா அர்ச்சனா மேடம் கிட்ட சொல்லி ஆக்ஷன் எடுத்துருவோம். மதன் யாருன்னு சொல்லுங்க. நீங்க பேசுறத பார்த்தாலே உங்களுக்கு ஒரு விவரமும் தெரியலன்னு புரியுது. இந்த ஆக்சிடென்ட் பண்ணதே உங்க தம்பி தான். ஏன் தம்பியா? என்ன சொல்றீங்க? ஆமா, குடி போதையில வேகமா பைக் ரேஸ் போய் பூமிக்காவையும் ஸ்ரேயாவையும் இடிச்சு கீழே தள்ளிட்டு போயிட்டான் உங்க தம்பி. என்ன சார் சொல்றீங்க? என் தம்பிக்கு இந்த குடிப்பழக்கம்லாம் இல்ல சார். அது மட்டும் இல்ல சார், அவன்கிட்ட இப்போ பைக்கே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரும் அவன் பைக்கை திருடிட்டு போயிட்டாங்க. கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். சார், திருடு போன பைக் ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ்ல மாட்டிருக்கு.
அதனால அவன் மேல பழி வந்துருமோன்னு ஏற்கனவே என்கிட்ட அவன் பயந்து சொன்னான். அவன் பயந்தபடியே நீங்க அவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சிடென்ட் நடந்தது சொன்னான், பட் பாதிக்கப்பட்டது உங்க ஃபேமிலி தானே சத்தியமா எனக்கு தெரியாது. எனிஹோ என் தம்பி பைக் திருடு போச்சு. நிச்சயமா அவன் இந்த ஆக்சிடென்ட் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்ல, உண்மையை எப்போ என்கிட்ட அவன் மறைக்கவே மாட்டான். நீங்க நீங்க அவனை தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு வேற யாரோ தான் காரணம். நிச்சயமா என் தம்பி இல்லைங்க. பட் ஒன் திங், அவங்க யாரு என்னன்னு நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். என் தங்கச்சி கீர்த்தி இருக்கா, அவகிட்ட சொல்லி நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஒரு அர்ஜென்ட் கால் வருது. நான் இன்னொரு நாள் வந்து உங்களை பார்க்குறேன். ஆனா என் தம்பியை மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க ப்ளீஸ். பூமிகா, உடம்ப பார்த்துக்கோங்க. டேக் கேர். ஹலோ, ராஜ். ராஜ், என்னண்ணா? பைக் ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணது நீ தானே? உன் மேல டவுட் வந்துடக்கூடாதுன்னு பைக் திருடு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல? யார் மேல பைக்கை மோதுன? பூமிகா மேலேயும் ஸ்ரேயா மேலேயும் தானே? அண்ணனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சோ? யாரு சொல்லியிருப்பாங்க? இப்ப எப்படி அண்ணனை சமாளிக்கிறது? சொல்லுடா, ஏன் பேசாம இருக்க? வாய் திறந்து பதில் சொல்லு. அண்ணே, நீ கேக்குறது எதுவுமே எனக்கு புரியலண்ணே. ஏன் இப்படி திடீர்னு வந்து ஆக்சிடென்ட் பண்ணது நீதானேன்னு கேக்குறீங்க? நான் தான் அன்னைக்கே எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. பைக் காணாம போயிடுச்சு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல. Are you sure? நீ உண்மையை தானே சொல்ற? சத்தியமானே? சரிடா, பரவாயில்ல விடு. ஐ நோ மை பிரதர். அது ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. அவரை பார்த்துட்டு நான் திரும்ப வரப்போ பூமிகா ஃபேமிலி நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்டா. உன் பைக்கை திருடிட்டு போனவன் பூமிக்காவோட ஸ்கூட்டி மேலே மோதிருக்கான். ஆனால் அவங்க என்னடானா, நீ தான் மோதிருக்கேன்னு தப்பாக நினச்சிட்டு உங்கள் தம்பி தான் மோதிருக்கான்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் அவங்கக்கிட்ட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டேன்டா, நீ இது மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டேன்னு. சபாஷ், நான் உங்ககிட்ட சொன்ன போய் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனிமே கடவுளே வந்து சொன்னாலும் என் மேல நீங்க சந்தேகமே பட மாட்டீங்க. என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணு இல்லைண்ணே, இந்த பைக் விவகாரத்தால என் மேல வீண்பழி விழுந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த விஷயம் சக்தி அன்னைக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை வர வச்சிருவாங்களோ, இல்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணே. ஏய், என்னடா பேசுற நீ? சக்தி அப்படியெல்லாம் கிடையாதுடா. இல்லண்ணே, இப்ப வர பொண்ணுங்களாம் அப்படி இல்ல, கல்யாணம் ஆன உடனே புருஷனை மாத்திடுறாங்கண்ணே. சக்தி கழுத்துல நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க என் மனைவி ஆக முடியும். நாம 2 பேரும் அண்ணன் தம்பிடா. இந்த சொந்தத்தையும் உறவையும் பின்னால வர உறவால கண்டிப்பா உடைக்க முடியாதுடா. ஓகே, ரிலாக்ஸ். அப்பாடா, நம்பிட்டான். இனிமேல் இவன் தலையில நல்ல மிளகாய் அரைக்க வேண்டியதுதான். பூக்கார பாட்டி கூப்பிடுறாங்க. என்னவா இருக்கும்? சொல்லுங்க பாட்டி. கல்பனா, நீ உடனே கிளம்பி இங்க வாம்மா. லேட் பண்ணிடாத. ஏன் பாட்டி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இந்த பொண்ணை சமாளிக்க முடியல கல்பனா. புத்தி பேதலிச்ச மாதிரி நேத்து காலையில இருந்து என்ன கெடுத்தவனை கண்டுபிடிக்க போறேன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்றா. என்னால சமாளிக்க முடியலம்மா. விட்டா இங்க இருந்து எங்கேயாவது ஓடி போயிடுவா போல இருக்கு. ஐயோ பாட்டி, சாவித்திரியை வெளியில போக விடாதீங்க. நான் உடனே இங்க வரேன் பாட்டி. என்னது? யார்கிட்டயோ போன்ல பேசுறா. இவகிட்ட எது இவ்வளவு பணம்? எதுக்காக இப்ப பணத்தை எடுக்கிறா? எங்க போறா இவ? ராத்திரிலையும் காணாம போயிடுறா, பகலையும் திருட்டுத்தனமா போறா. எங்க போறா, எதுக்கு போறா? ஒன்னும் புரியலையே. கண்டிப்பா அது என்னன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம்.
அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. ராதா, நீ சுயநினைவு இல்லாம படுத்திருந்தாலும் உன் உள் மனசு விழிப்போடதான் இருக்கும். நாங்க பேசுறதெல்லாம் கேக்கும். அந்த நம்பிக்கையில தான் நாங்க எல்லாரும் உன் முன்னாடி வந்திருக்கோம். ராதா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நீ சீக்கிரமா கண் முழிக்கணும். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த அயோக்கியம் யாருன்னு நீ எங்க கண்ணுல காட்டணும். அதுக்காகவாவது சீக்கிரம் கண்மொழி ராதா. எங்களுக்கு சில பேர் மேல சந்தேகங்கள் இருந்தாலும் நீ கண்மொழிச்சு சுய நினைவுக்கு வந்து உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லணும். இந்த கதிக்கு ஆளாகிறவன் யாருன்னு அந்த டிசிபி கீர்த்திக்கு நல்லா தெரியும். ஆனா அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக என் மேல பழிய போடுறா. ராதா, நீ கண்ணு முடிச்சதான் உண்மையான குற்றவாளி யாருன்னு காட்ட முடியும். கண்ணு முடிச்சு பாரு ராதா, கண்ணு மொழிய ராதா, ப்ளீஸ் ராதா. நீ கண்ணு முடிச்சு பாக்குறதுக்காக தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். கண்ணு முடிச்சு பாரு ராதா, ப்ளீஸ் ராதா. ராதா, கடவுள் உன்னை சீக்கிரமா குணமாக்கிடுவாரு. நீ நல்லபடியா கண் முழிச்சு எங்களை பாப்ப. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குமா? அக்கா கண்ணை முழிச்சு பாருங்க அக்கா. கண் முழிச்சு பாருடா. பாருமா ராதா, மாமா ப்ளீஸ் ராதா, கண்ணு முழிச்சு முடிச்சு பாரு பாருடா. ராதா. கண்ணை முழிச்சு பாருங்க. பாருங்க நீ. பாரு ராதா, Please, அண்ணி. பாரு ராதா, கண் முழிச்சு பாரு. ராதா, பாரு ராதா, கண்ணு முடிச்சு கண்ணை பாரு முழிச்சு ராதா, பாருங்க அக்கா. ப்ளீஸ். அண்ணி. ராதா. நீ தேடி வந்தவர் தான் வெளிநாடு போயிருக்கிறாரே. திரும்பி வந்தது சொல்றேன்னு கல்பனா சொல்லிருக்கல்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? கல்பனா சொன்னாலும் நானும் அவரை போய் தேடணும்ல. இங்கேயே உட்கார்ந்திருந்தா அவரேவா தேடி வருவாரு? நான் இப்பவே போய் அவரை தேடி பார்த்துட்டு வரேன். இரு உட்காருமா. கல்பனா எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலோ அதையே நீ செய்யற. இத பாரு சாவித்ரி, இந்த இடத்த விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. ஏன் போக கூடாது? அப்படி போனீன்னா நீ யார்கிட்டயாவது சிக்கிக்குவ. அப்புறம் நீ நினைச்சது நடக்காது. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. கடவுளே, கடவுளே, இந்த சாவித்ரி பொண்ணுக்கு பொறுமையை கொடுப்பா. அவ பாட்டி வீட்டை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. முக்கியமா அந்த ராஜ்கண்ல படவே கூடாது. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. எவன் தெரியல, நேரம் கட்ட நேரத்துக்கு ஃபோன் பண்றான். யாரா இருக்கும்? என்னடா சொல்றா? டேய் மச்சி, சும்மா தான்டா ஃபோன் பண்ணேன். நம்ம வழக்கமா மீட் பண்ற டீ கடையில தான் இருக்கேன். உன்னை காணமேன்னு ஃபோன் பண்ணேன். டேய், கோவத்தை கிளறாதடா. ஃபோன் பண்ற நேரமாடா இது? முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல வந்து. சரி, நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் வரேன். ஃபோன் பேசுற கேப்ல கல்பனா மிஸ் பண்ணிட்டேன். சரி, மறுபடியும் மாட்டாம போயிருவா. பார்த்துக்கலாம். டாக்டர், ராதா எப்படி இருக்கா? ராதா இப்ப கண் முழிச்சிட்டாங்க. நாங்க போய் பார்க்கலாமா? தாராளமா. ஷீ இஸ் ஆல்ரைட். தேங்க்யூ டாக்டர். Thank you, doctor. ஓகே.
ராதா ராதா அனி ராதா 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 அனி ராதா எங்க வேண்டுதல் வீண் போகல. நீ கண் முழிச்சிட்ட. ராதா என்ன நடந்துச்சு ராதா? உன்னை யார் கத்தியால குத்துனது? சொல்லு ராதா. சொல்லு ராதா. யாரோ உனக்கு கத்தியால குத்துனதை பார்த்துதான் நம்ம தேவிகாக்கு வாய் பேச முடியாம ஆயிடுச்சு. தேவிகா மாமா, தேவிகாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். சீக்கிரமே பேச்சு வந்துடும். இங்க பாரு, நீ என்ன நடந்ததுன்னு சொல்லு ராதா. அனி இங்க பாருங்க அனி, இந்த போட்டோ பாருங்க அனி. இவன் தானே உங்களை கத்தியால குத்துனது. சொல்லுங்க நீ, இந்த போட்டோல இருக்கிறவன் தானே உங்களை கத்தியால குத்துனா? சொல்லுங்க நீ ப்ளீஸ். இவன் மட்டும் இல்ல, இவன் கூட சேர்ந்து சோம்நாத்தோ தான் என்ன கத்தியால குத்துனா. சோம்நாத்தா, என்ன சொல்ற? அவன உன கத்தியால குத்துனா? ஆமாக்கா, அவன் என்ன மட்டும் இல்ல, வேலாயுதம் மாமாவையும் அவன் தான் கத்தியால குத்துனா. அவன் மாமாவை கத்தியால குத்துனதை நான் பார்த்ததால என்னையும் வந்து குத்திட்டா. ராதா என்ன சொல்ற? உன்னையும் வேலாயுதம் மாமாவையும் சோம்நாத்தா கத்தியால குத்துனா? அன்னைக்கு என்ன நடந்தது விவரமா சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, என்னடா தங்கம்? ஆ, என்னம்மா? தாத்தா. என்ன குட்டிமா? தாத்தா. தாத்தாவா? எங்க? அங்க. மாமா, தேவிக்குட்டி, நீ இங்கேயே இருக்கணும், சரியா? டேய், வேண்டாம், என்ன விட்டுரு. அந்த பன்னாட நந்தகுமார் எங்க அப்பனுக்கு பிறந்தான். ஊரார் புள்ளைய வயித்துல சுமந்துக்கிட்டு உனக்கு சொத்து வேணுமா? நீ உயிரோட இருந்தா தானே சொத்தை அனுபவிப்ப. இப்பவே உன்னை கொலை பண்றேன். வேணாம், விட்டுரு. வேலாயுதம் மாமாவோட மூத்த பையன் சோம்நாத்தா எனக்கு கத்தியால குத்துனா. அவனும் அவன் கூட வந்த ரவுடியும் தான் என்னை இந்த கதிக்கு ஆளாக்குனது. ராதா, நாங்க திரும்பி வந்தப்ப நீ கடந்த நிலைமையை பார்த்து ரொம்ப பயந்துட்டோம். உடனே உன்னை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நீ கண் முழிச்சிருக்க ராதா. இவ்வளவு நாளா நீ கண்மொழிக்காம இருந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த கேஸ விசாரிக்கிற டிசிபி கீர்த்தி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உன்னை கத்தியால குத்துனது மதன்னு சொல்லிட்டா. அந்த சோம்நாத் நல்லவன் மாதிரி எப்படி ஏமாத்திருக்கான்? இப்போ அவனை கழுத்தை பிடிச்சு கொன்னுறேன். மச்சான், எதுக்கு மச்சான் இப்ப ஆவேசப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் டிசிபி கிட்ட சொல்லுவோம். டிசிபி கீர்த்தியா? அது யாருக்கா? அவங்கள பத்தி நான் அப்புறமா விவரமா சொல்றேன் ராதா. அந்த டிசிபியை நாங்க நேர்ல வர சொல்றோம். அவங்க கிட்ட இப்ப நீ எங்க கிட்ட சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லு, சரியா? ஆமா ராதா, சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை கத்தியால குத்துனது அந்த சோம்நாத் தானே அந்த டிசிபி கீர்த்தி கிட்ட தெளிவா எடுத்து சொல்லிடு.
இப்பவே நான் உங்களை வர சொல்றேன். தேவையில்லை. ஏன் ராதா, இப்போதைக்கு டிசிபி கீர்த்தி கிட்ட எந்த உண்மையும் சொல்ல தேவையில்லை. ஏன் ஏன் சார்? ராதா உண்மையை சொன்னதானே டிசிபி கீர்த்தி என் மேல பழி போட்டு பேசுறத நிறுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, ராதா சொன்னாதான் கத்தியால குத்துனது சோம்நாத்னு அவங்களுக்கும் தெரியும். அப்பதானே அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா, ராதாவை கத்தியால குத்துனது சோம்நாத் தான் டிசிபிக்கு நல்லாவே தெரியும். விஷ் யூ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்ன சார் சோகமா சொல்றீங்க? வேற எப்படி சார் சொல்றது? பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சா? எதனால சார்? செட் ஆகல சார். அதான் கேக்குறேன், எதனால சார்? அதான் செட் ஆகல சார். சார் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொன்னீங்கன்னா. இப்படி தோண்டி தோண்டி கேள்வி கேட்டே இருந்தா எப்படி சார் லவ் பண்றது? அதான் பிரேக்கப் பண்ணிட்டேன்.